ஹலோ கைஸ், வின்னெக்ஸ்லஸ் அகாடமின்னு சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நான் ரூபிகா. நம்ம பாலிட்டிக்கான வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பாலிட்டிக்கான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இப்போ பகுதி 1 என்னங்க சொல்லுது, ஒன்றியம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் எல்லைகள் அதை பற்றி சொல்லுது இல்லையா. அதில் பார்ட் 1 பார்த்தாச்சு. இது அதனுடைய தொடர்ச்சி. பார்ட் 1 பார்க்காதவங்க அதற்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்திய அரசு சுதந்திரத்துக்கு முன்னாடி பல்வேறு சுதேச அரசுகளை பிரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா, சுதந்திரம் பெறும்போது பாகிஸ்தானும் இந்தியாவும் தனித்தனி நாடாக பிரிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஒரு 565 சுதேச அரசுகள் சேர்ந்துருப்பாங்க. அதில் ஒரு 562 பேர் தான் நம்மக்கிட்ட சேர்ந்துருப்பாங்க. மீதி 3 பேர் பல்வேறு நடவடிக்கைகளின் அடிப்படையில் நம்ம இந்தியாவோடு நினைச்சிருப்பாங்க. அதுக்கான ஸ்டோரி எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோன்னா, பகுதிகள் இருக்கு இல்லையா, அதில் 7வது பகுதிகள் மாநிலங்களை A, B, C, Dன்னு சொல்லி பிரிச்சிருக்குங்க. ஏல என்னென்ன மாநிலங்கள் இருந்துச்சு, பியில் என்னென்ன மாநிலங்கள் இருந்துச்சு, சியில் என்னென்ன மாநிலங்கள் இருந்துச்சு, டியில் அந்தமான் நிக்கோபர் தீவு இருந்திருக்கும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு சுதந்திரம் பெற்றதுக்கப்புறமா மாநிலங்களை பிரிப்பதற்காக மொழிவாரின் அடிப்படையில் பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கருத்து ஏற்பட்டிருக்கும். அதுக்காக பல்வேறு கமிஷன் போட்டிருப்பாங்க. அந்த கமிஷன் அடிப்படையில் எத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டுச்சு, எத்தனை யூனியன் பிரதேசங்கள் பிரிக்கப்பட்டுச்சு, அது எப்படிலாம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்தம் 3 கமிட்டிஸ் போட்டிருப்பாங்க. என்னென்னா எஸ்கே தார் குழு, ஜேவிபி குழு, அதுக்கப்புறம் சர்தார் பசல் அலி ஆணையம் சொல்லிட்டு 3 கமிஷன் போட்டிருப்பாங்க. இதில் பசல் அலி ஆணையத்தின் அடிப்படையில் தான் மாநிலங்கள் கடைசியாக மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு அதுக்கப்புறம் பிரிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பண்ணாங்க, எப்போ இது அமைக்கப்பட்டுச்சு, அவங்களுடைய அறிக்கைகள் எப்போ கொடுத்தாங்க, அவங்களுடைய பரிந்துரை என்ன வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்கே தார் குழு. ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா எஸ்கே தார் குழு. இந்த எஸ்கே தார் குழு எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஜூன் 1948 அமைக்கப்பட்டுச்சு. இதனுடைய நோக்கம் என்னன்னா, மாநிலங்களை மொழிவாரியாக பிரிக்கலாமா, அதுக்கான சூழல்கள் எப்படிங்க இருக்குது, ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அதற்கான சுச்சுவேஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம ஒரு முடிவை எடுக்கணும் இல்லையா. அப்போ அதுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஆராயறதுக்காக தான் இந்த எஸ்கே தார் குழு 1948 போட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு எப்படிங்க கொஷின் கேட்கலான்னா, ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட மொழிவாரி மொழிவாரி மாநிலங்களாக பிரிப்பதற்காக அமைக்கப்பட்ட முதல் குழு எதுன்னு சொல்லி கேட்கலாம். எப்போனா எஸ்கே தார் குழு. அப்போ எஸ்கே தார் குழு எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். ஜூன் 1948. அது எப்பங்க தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிச்சு அப்படின்னா, 1948 டிசம்பர். ஜூனில் அமைக்கப்பட்டு டிசம்பரில் அதனுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இதனுடைய தலைவர் யாருன்னா எஸ்கே தார். இதனுடைய உறுப்பினர்கள் யாருன்னா பன்னாலால், ஜெகத் நாராயணன். இதுதான் பேசிக்கானது. நெக்ஸ்ட்டு இதனுடைய பரிந்துரைகள். இவங்க என்னென்ன பரிந்துரைகள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, புதிய மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, பல்வேறு மொழிகள் இருக்கும், பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கும், பல்வேறு பண்பாடுகள் இருக்கும். நம்ம இந்திய நாடு அப்படிங்கிறதே பல்வேறு கலாச்சாரங்கள் நிறைந்த நாடு தான். அப்போ அந்த மாதிரி பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்கே தார் கமிஷன் ஃபஸ்ட்டு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அதாவது வேணும்னா நிர்வாக காரணங்களுக்காக பிரிச்சுக்கலாம், ஆனால் மொழியின் அடிப்படையில் பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை எதை கருத்தில் கொண்டு பிரிக்கணும் அப்படின்னா, புவியியல் நிலை, நிதி ஆதாரம், நிர்வாக வசதி, எதிர்கால முன்னேற்றம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாநில மறுசீரமைப்பு செய்வதே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே தார் கமிஷன் சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்த கமிஷன் யார் அமைச்சாங்க, எப்போ பரிந்துரை கொடுத்தாங்க, அதனுடைய அறிக்கை எப்போ சமர்ப்பித்தாங்க, அதனுடைய உறுப்பினர்கள் யார், பரிந்துரைகள் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஜேவிபி குழு.
ஜேவிபி குழு இவங்க எப்போ அமைச்சாங்க அப்படின்னா அதே டிசம்பர் 1948 அந்த எஸ்கேதார் குழு வந்து சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா மொழிவாரி அடிப்படையில் பிரிக்க வேணாம், நிர்வாக வசதிக்காக பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அறிக்கை வந்து ஏதோ திருப்தி அளிக்காத மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப ஒரு குழு அமைச்சிருக்காங்க, ஜேவிபி குழு. அப்போ ஜேவிபின்னா என்னங்க அப்படின்னா ஜேனா ஜவஹர்லால் நேரு, வீணா வல்லபாய் பட்டேல், பீனா பட்டாபி சீதாராமையா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்கள் அடங்கிய குழு தான் வந்து அமைச்சிருக்காங்க. டிசம்பர் 1948 ஜெய்ப்பூரில் நடைபெற்ற, இது முக்கியமானது, ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐஎன்சி மாநாட்டில் மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆராயறதுக்காக இந்த குழு அமைக்கப்பட்டுச்சு. இவங்களோட அறிக்கை எப்போ தந்திருக்காங்கன்னா 1949 ஏப்ரலில் வந்து தந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்தில் வந்து இவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க. இவங்களும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா மொழிவாரியாக மாநிலங்களை பிரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே தானே சொன்னாங்க. எஸ்கேதார் கமிஷனும் அதே தானே சொன்னாங்க. அதுதான் இவங்க அதே கருத்து தான் இவங்களும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மொழிவாரி மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு பிராந்தியவாதம், அதாவது இப்போ அதனால் பல்வேறு வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் ஏதாவது வரலாம் இல்லையா, அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றத வந்து இவங்க வலியுறுத்தி சொல்லி இருப்பாங்க. அது வந்து நாடு முன்னேற்றத்திற்கு வந்து அது அச்சுறுத்தலாக இருக்கலாம். அதனால் பல கலவரங்கள் வெடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். இப்போ உங்கள் மொழி தான் பெருசு, அந்த மாதிரி வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அப்படின்றது வந்துட்டு இவங்க வந்து அதனால் பிரச்சனைகள் வரலாமே, ஸோ அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க. நாட்டின் ஜாதகமான சூழ்நிலை உருவாகும் போது பாதுகாப்பு, ஒற்றுமை, பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை மறுகட்டமைப்பிற்கான நோக்கங்களாக கொண்டு மாநிலங்களை மறுசீரமைக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டாங்க. யார்? ஜேவிபி குழுவும் சொல்லிட்டாங்க. அதாவது பாதுகாப்பு, அது இதெல்லாம் கருத்தில் கொள்ளணும். நாட்டின் பாதுகாப்பு, நாட்டினுடைய ஒற்றுமை, நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, இதை எல்லாத்தையும் மறுகட்டமைப்பிற்கான நோக்கங்களாக வச்சு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் மாநிலங்களை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜேவிபி குழுவும் எப்போ அறிக்கை கொடுத்தாங்க? ஏப்ரல் 1949 வந்து அறிக்கை கொடுத்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இப்போ இதுக்கு இடையில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அதாவது அதுக்கப்புறம் ஃபசல் அலி கமிஷன் வந்து போட்டிருப்பாங்க. இந்த கமிஷன் வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1953 வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஃபசல் அலி கமிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஃபசல் அலி கமிஷன் எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1953 போட்டிருப்பாங்க. எப்போங்க? 1953. 1952 ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த விஷயம் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விடுதலைக்கு முன்னாடியே இப்போ இந்த விடுதலைக்கு அப்புறம் தானே இந்த கருத்துக்கள்லாம் வருது. இப்போ விடுதலைக்கு முன்னாடியே ஏதாவது மாநிலங்கள் பிரித்தாங்களா அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்களாம். கண்டிப்பாக பிரித்தாங்க. எப்போனா ஒரிஷா மாகாணத்திலிருந்து பீகார் வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க. இதற்கான போராட்டம் எப்போ நடைபெற்றுச்சுன்னா 1895 காலகட்டத்திலே நடந்துகிட்டு இருந்துச்சு. 1895 காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மொழி அடிப்படையில் 1917 மறுசீரமைப்பு தொடங்கப்பட்டது. 1920 மாநிலங்களை மொழி அடிப்படையில் பிரிக்க திட்டமிடப்பட்டது. அதுக்கப்புறம் எப்போங்க வந்துச்சு? 1936 ஒரிஷா மாநிலம் பிரிக்கப்பட்டது. பீகார், ஒரிஷா அப்படின்னு சொல்லிட்டு 2 மாநிலங்களாக பிரிச்சுட்டாங்க. அது எதுக்காக பிரித்தாங்க அப்படின்னா ஒரு மொழிக்காக தான். மொழி வேறுபாடு இருந்திருக்கும். ஒடிஷாவுக்கும் பீகார் அந்த பகுதியில் வந்து மொழி வேறுபாடு இருந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு விடுதலைக்கு முன்னாடியே 1936 பிரிச்சுட்டாங்க. எப்போது? 1936 பிரிச்சுருக்காங்க. இந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1936 பிரிச்சுட்டாங்க. விடுதலைக்கு பின்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, 1953 ஃபசல் அலி கமிஷன் போட்டாங்க. 52 ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது என்ன சம்பவம் அப்படின்னா, நம்ம ஆந்திரா மாநிலம் இருக்கு இல்லையா, அங்கே ஆந்திரா மாநிலத்தில் பொட்டி ஸ்ரீராமலு, யார்? பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவங்க தனி ஆந்திர மாநிலம் கேட்டு 56 நாட்கள், எத்தனை நாட்கள்? 56 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து டிசம்பர் 15, 1952 அன்று உயிர் விட்டார். இவர் இந்த மாதிரி
அதாவது அந்த ஆந்திர பிரதேசம் எங்கே இருந்துச்சுன்னா மெட்ராஸ் மாகாணம், நம்ம சென்னை இருக்கு இல்லையா, முன்னாடி வந்து மெட்ராஸ் மாகாணம் தான் சொன்னாங்க, அதனுடைய சேர்ந்து தான் இருந்துச்சு. இப்போ அந்த மெட்ராஸ் மாகாணத்துலேருந்து ஆந்திரா வந்து தனியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்தே போயிட்டார். அதனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால அக்டோபர் 1 1953 முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவானுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது அந்த அப்போ பிரிக்கப்பட்ட ஆந்திராவின் அப்போதைய தலைநகரம் என்னன்னா கர்னூலை தலைநகரமாக கொண்டு அக்டோபர் 1 1956 ஆந்திரா பிரிக்கப்பட்டுச்சு. எங்கேருந்து? மெட்ராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திரா வந்து பிரிக்கப்பட்டுச்சு. எப்போ? அக்டோபர் 1 1956 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இப்போ நம்ம போகலாம். அடுத்த கமிஷன் யாருங்க? ஃபசல் அலி கமிஷன். முதல்ல என்ன கமிஷனுங்க போட்டாங்க? எஸ்கேதார் கமிஷன் போட்டாங்க. 1948 உங்களுடைய அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஜேவிபி குழு, இவங்க 1949 அறிக்கை சமர்ப்பிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டாங்க? மொழிவாரி அடிப்படையில் வேணாம், நிர்வாக வசதிக்காக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபசல் அலி ஆணையம் வந்து என்ன சொல்கிறாங்க? ஃபசல் அலி தலைமையில் 1953 மாநில மறுசீரமைப்பு ஆணையம் போட்டிருக்காங்க. இதனுடைய தலைவர் யார்? ஃபசல் அலி. இதனுடைய உறுப்பினர்கள் யார்? KM பணிக்கர், HN குன்ஸ்ரு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பேர்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்குங்க, மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஷார்ட்கட் போட்டு எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இவங்களுடைய அறிக்கை எப்போ சமர்ப்பிச்சாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செப்டம்பர் 22 1955 பார்த்துக்கோங்க. 53 போட்டிருக்காங்க, 55 அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய ஆய்வுகளை வந்து பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இவங்க என்ன பரிந்துரைகள் வச்சு அப்படின்னா, இந்தியா வந்து மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவை மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாம், ஆனால் ஒரு கண்டிஷன். என்னது? ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, ஒரு மொழிக்கு ஒரு மாநிலங்கிறது வேணாம். ஒரு மொழிக்கு ஒரு மாநிலம் அப்படிங்கிறது வேணாம். மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கலாம், ஆனால் ஒரு மொழிக்கு ஒரு மாநிலங்கிறது வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பகுதி 7 என்னங்க சொல்லுது? முன்னாடி சொன்ன இல்லையா, ABCD மாநிலங்கள். அந்த ABCD மாநிலங்களை நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் அந்த ABCD மாநிலங்கள் 7வது சட்டத்திருத்தம் 1956 அடிப்படையில் வந்து நீக்கியிருந்திருப்பாங்க. இப்போது இவங்க எத்தனை மாநிலங்கள் வந்து பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா 16 மாநிலங்கள். ரொம்ப முக்கியமானது. இவங்க பரிந்துரை தந்தது எத்தனை? அதுக்கப்புறம் வந்து வேறு எண்ணிக்கை மாறி இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்றது நோட் பண்ணணும். அப்போ அந்த எண்ணிக்கை நம்ம பார்க்கணும் இல்லையா? இங்கே வந்து 16 மாநிலங்கள், ஸ்டேட்ஸ், 3 யூனியன் பிரதேசங்கள், UTs பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 16, 13. இந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு சொல்லிட்டு 1956 ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. என்னது? மாநில மறுசீரமைப்பு சட்டம். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 இயற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ஃபசல் அலி குழு பரிந்துரையின் முக்கிய அம்சங்கள் என்னென்னா, இவங்க வந்து அந்த மாநிலங்கள் பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த மறுசீரமைக்கப்பட்ட மாநிலங்கள் நாட்டின் மொழி கலாச்சார ஒற்றுமையை மேம்படுத்த வேண்டும், ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவதாக அமைய வேண்டும், நிதி, பொருளாதார மற்றும் நிர்வாக செயல்களை கருத்தில் கொள்ள வேண்டும், நாட்டுக்காகவும் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் நல்ல திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த பரிந்துரைகள்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போ சொல்லியாச்சு, மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. எப்போ? 1956 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தாங்க வருது 7வது சட்ட திருத்தம். 1956 படி 14 மாநிலங்கள் 6 யூனியன் பிரதேசமாக பிரிச்சுட்டாங்க. எத்தனை? 14 மாநிலங்கள். அவங்க சொன்னது எவ்வளோங்க? அதாவது ஃபசல் அலி கமிஷன் வந்து 16(3) சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கணும், 16(3) சொல்லியிருப்பாங்க. அவங்க நம்மளுடைய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 14 ஸ்டேட்ஸ், 6 யூனியன் டெரிட்டரிஸாக பிரிச்சிருப்பாங்க.
சரிங்களா. அடுத்து நவம்பர் 1 1956 மதராஸ், மைசூர் மற்றும் கேரளா போன்ற மாநிலங்கள் உருவானது. தமிழ்நாடு தினம் நவம்பர் 1 தமிழ்நாடு தினமாக கொண்டாடுறாங்க. ஏன்னா நவம்பர் 1 அன்றைக்கி தான் நம்ம தமிழ்நாடு, அதாவது மதராஸ் வந்து பிரிக்கப்பட்டுச்சு. அதனால் எப்பயிலேருந்து கொண்டாடப்படுகிறதுனா 2019 கொண்டாடப்படுகிறது. 1956 என்ன அந்த 14 மாநிலங்கள்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அசாம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஒரிஷா, கேரளா, ஜம்மு காஷ்மீர், மதராஸ் அதாவது நம்ம தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், மைசூர், மேற்கு வங்காளம், பம்பாய், பஞ்சாப், பீகார், அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் மொத்தம் 6 இல்லையா, அந்தமான் நிக்கோபர் தீவுகள், லட்சத்தீவுகள், டெல்லி, மணிப்பூர், திரிபுரா, இமாச்சல பிரதேசம் மொத்தம் 6 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ எத்தனைங்க இந்தியாவில் மாநிலங்கள் இருக்குன்னா 28 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு இல்லையா. 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து இருக்காங்க. இப்போ 14 மாநிலங்கள் முன்னாடி இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு 15ஆவதாக என்ன வந்துச்சு அப்படின்னா குஜராத். 15ஆவதாக குஜராத் எந்த ஆண்டுனா 1960. இந்த இதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேருந்து கொஷின் வரலாம், கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ அடுத்தடுத்து நான் நெக்ஸ்ட்டு என்னென்ன மாநிலங்கள் எப்படி பிரிக்கப்பட்டுச்சு, யூனியன் டெரிட்டரிஸ் எப்படி பிரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுவேன். அதை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. எழுதும்போது ரொம்ப ஈஸியாக மெமரி ஆகும். கண்ணால் பார்க்குறத விட எழுதும் போது ஈஸியாக மெமரி ஆகும். அப்போ எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அதனால் எழுதிக்கிறது பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் விட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுப்போம், அது பாட்டுக்கு ஃபோனில் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கோம், நாம் ஒரு பாட்டுக்கு இருப்போம். அப்போ அது நமக்கு எடுத்தோமா என்னன்னே கூட தெரியாது. அப்போ எழுதி வச்சோம்னா நம்ம நோட் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம திரும்ப எடுத்து பார்ப்போம். சரிங்களா. இப்போ 15ஆவது எந்த மாநிலங்க? குஜராத். பம்பாய் மறுசீரம் சட்டம் 1960 அடிப்படையில் குஜராத். அடுத்தடுத்த மாநிலங்கள் வந்து நான் லைனாக சொல்லிகிட்டே போகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நாகாலாந்து 1962 நாகாலாந்து மாநில சட்டத்தின் அடிப்படையில் 1963 நாகாலாந்து. 17ஆவது பஞ்சாப் மாநில சட்டம் 1966 அடிப்படையில் 1966 ஹரியானா ஷா குழு பரிந்துரையின் அடிப்படையில். 17 இமாச்சல பிரதேச மாநில சட்டம் 1970 அடிப்படையில் 1971 இமாச்சல பிரதேசம். நெக்ஸ்ட்டு வடகிழக்கு பகுதி மறுசீரமைப்பு சட்டம் 1971 அடிப்படையில் மணிப்பூரா, திரிபுரா, மேகாலயா இந்த 3 மாநிலங்களும் உருவாகி இருக்கும். அதுக்கப்புறம் முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அந்த சிக்கிம் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னங்க போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் 2A. இப்போ நீங்கள் சிக்கிம்னு பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த ஆர்டிக்கல் டக்குன்னு ஞாபகம் வந்திருக்கணும். 2A ஆர்டிக்கல் 2A 35ஆவது சட்டத்திருத்தம் 1974 அடிப்படையில் இணை மாநில அந்தஸ்து பெற்றது. 36ஆவது சட்டத்திருத்தம் 1975 அடிப்படையில் மாநில அந்தஸ்து பெற்றது. 1975 சிக்கிம் மாநிலம் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ எப்படி போகுது, உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபாஸ்ட்டாக போதா, இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன் இருக்குது மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மிசோரம் மாநில சட்டம் 1986 53ஆவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் 1987 மிசோரம். அருணாச்சல பிரதேச மாநில சட்டம் 1986 அடிப்படையில் 55ஆவது சட்டத்திருத்தத்தின்படி 1987 அருணாச்சல பிரதேசம். கோவா மாநில சட்டம் 1986 56ஆவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் 1987 கோவா. என்ன இந்த மாதிரி ஒரே இயராக வந்துட்டுருக்கு, சட்டத்திருத்தம் நீங்கள் பாட்டுக்கு சொல்லிகிட்டே போகிறீங்க, மாநிலங்கள் அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, வெறும் இயராக இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அடுத்தடுத்த மாநிலங்கள் ஞாபகம் வச்சுட்டு அதுக்கு இடையான இப்போ ஒரு இதுக்கு வந்து 2 வருஷம் இருக்கும், ஒரு இதுக்கு வந்து 3 வருஷம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எதுவுமே வந்துட்டு நம்ம திரும்ப படிக்கிறதுல தான் இருக்குது. திரும்ப படித்தோம்னா அது ஈஸியாக மெமரியில் இருக்கும். டக்கு நீங்கள் அடுத்தடுத்த மாநிலங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2000 அடிப்படையில் 84ஆவது சட்டத்திருத்தத்தின்படி சத்தீஸ்கர் நவம்பர் 1, உத்தராஞ்சல் நவம்பர் 9, ஜார்க்கண்ட் நவம்பர் 10 வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆந்திர பிரதேச மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2014 அடிப்படையில் 2014 தெலுங்கானா. எப்போ? 2014 ஜூன் 2 தெலுங்கானா உருவாகியிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ மாநிலங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்க்கலாம்.
69வது சட்ட திருத்தம் 1991 படி அதாவது டெல்லி வந்து தேசிய தலைநகராக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டெல்லி வந்து எப்போங்க தேசிய தலைநகராக மாற்றப்பட்டது அப்படின்றதும் ஒரு கொஷின் நமக்கு வரலாம். டெல்லி எப்போ தேசிய தலைநகராக மாற்றப்பட்டது அப்படின்றது கொஷின் வரலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புதுச்சேரி 1963, டெல்லி 1992, ஜம்மு காஷ்மீர் 2019 முதலியவற்றில் சட்டமன்றங்கள் உருவாகியிருப்பாங்க. அப்போலேருந்து இதில் சட்டமன்றங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூடிஸில் எல்லாத்துலேயுமே சட்டமன்றங்கள் இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல இதை மட்டும் சிறப்பாக சொல்லியிருக்காங்க. புதுச்சேரியில் 1963லேயும், டெல்லியில் 1992லேயும், ஜம்மு காஷ்மீரில் 2019லேயும் சட்டமன்றங்கள் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஜம்மு காஷ்மீர் கதை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கணும். அதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். இப்போ இது சொன்னோன்னே சிலருக்கு வந்து தெரியாது. இப்போ என்ன பண்ணணும், போன வீடியோ போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பார்க்கணும். யூனியன் பிரதேசங்கள் என்னென்னங்க? அந்தமான் நிக்கோபர் தீவுகள் எப்போனா 7வது சட்ட திருத்தம் நவம்பர் 1, 1956. நவம்பர் 1, 1956 என்னங்க? மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதன் அடிப்படையிலே இந்த 3மே அப்பயே வந்துருச்சு. அந்தமான் முதல்ல நான் சொல்லியிருப்பேன் 6 யூட்டி கொண்டு வந்திருப்பாங்கல்ல, இந்த 6 யூட்டி அப்பயே வந்தது தான். அந்தமான் நிக்கோபர் தீவுகள், டெல்லி லட்சத்தீவுகள். மீதி இது எல்லாமே புதுசாக அங்கே இருந்தது சில மாநிலங்களாக மாதிரி இருக்கும். அப்புறம் புதுசாக சில யூனியன் டெரிட்டரிஸ் வந்து உருவாகி இருக்கும். அப்போ அதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம். ஜனவரி 26, 2020 அடிப்படையில் தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் டையூன் டாமன் இது தனித்தனியாக யூட்டியாக இருந்துச்சுங்க. 2020 ஒன்றா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 14வது சட்டத்திருத்தம் 1962 பாண்டிச்சேரி, 18வது சட்டத்திருத்தம் 1966 சண்டிகர் ஷா குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் மாநில மறுசீரமைப்பு சட்டம் 2019 அடிப்படையில் அக்டோபர் 31, 2019 ஜம்மு காஷ்மீர் ஒரு யூட்டியாகவும் லடாக் ஒரு யூட்டியாகவும் பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மாநிலங்களுடைய பெயரை மாற்றிருப்பாங்க. இப்போ மாநிலங்களுடைய பெயர் மாற்றிட்டாங்க. நீங்கள் நான் ஷோ பண்ணிட்டேன். இங்கே என்னென்ன இருக்குது நான் காட்டிட்டேன். இப்போ இதை நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மாநிலங்களுடைய எல்லைகள் மாற்றுறதா இருந்தாலும் சரி, மாநிலங்களுடைய பெயர்கள் மாற்றுறதா இருந்தாலும் சரி, மாற்றுறதுக்கு பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் எதுங்க? ஆர்டிக்கல் 3. சரியா? அது வந்து ஞாபகம் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் இந்த விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அது வந்து ஞாபகம் இருக்கணும். இதெல்லாம் பண்ணுறது யாருங்க? பாராளுமன்றம் தான் பண்ணுவாங்க. இப்போ ஐக்கிய மாகாணம் ஃபஸ்ட்டு வந்து பழைய பேர் ஐக்கிய மாகாணம் இருக்குது. அப்புறம் உத்தரப்பிரதேசம் மாறி இருக்குது. மெட்ராஸ் மாகாணம் சென்னைன்னு மாறி இருக்குது. மைசூர் கர்நாடகான்னு மாறி இருக்குது. லட்சத்தீவு, மினிகாய் தீவு மற்றும் அம்னித்தீவு லட்சத்தீவுகள். பம்பாய் வந்து மும்பை, மெட்ராஸ் வந்து தமிழ்நாடு, கல்கத்தா வந்து கொல்கத்தா, உத்தராஞ்சல் உத்தரகாண்ட், பெங்களூரு, பாண்டிச்சேரி புதுச்சேரி, ஒடிஷா. இப்போ இந்த மருவெலாம் படிச்சிருக்கீங்களா? தமிழில் வந்துட்டு மரு வரும். இப்போ புதுச்சேரி வந்து புதுவைன்னு கூட இன்னொரு அதனுடைய மரு வந்து புதுவை. இப்போ இது பார்த்தோன்னே அது ஞாபகம் வந்துச்சு, அதனால் சொல்கிறேன். ஒடிஷான்றது ஒடியா. மேற்கு வங்காளம் வந்து பக்சிங் வங்காளம். குருகான் 1956க்கு பிறகு மாநில அந்தஸ்து பெற்ற யூனியன் பிரதேசங்கள். முன்னாடி சொன்னேன் இல்லையா, 56 இதெல்லாம் யூனியன் பிரதேசம்லாம் இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து மாநில அந்தஸ்து பெற்றுச்சு. எதுனா இமாச்சல் பிரதேசம், மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல பிரதேசம், கோவா. இவங்க எல்லாருமே வந்து எதில் இருந்தாங்கன்னா யூடியில் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு மாநிலமாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் முதல் இணை மாநிலம் எதுங்க? சிக்கிம். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது? முன்னாடி சொன்னதான் ஆர்டிக்கல் 2A வந்துட்டு சிக்கிம் பற்றி சொல்லுது. இந்தியாவின் முதல் துணை மாநிலம் எதுனா மேகாலயா. அவ்வளோதாங்க. இப்போ பகுதி 1 நம்ம வந்து பார்த்துட்டோம். பகுதி 1 என்னங்க? ஒன்றியம் மாநிலம், அதாவது அதனுடைய எல்லைகள் பார்த்தோம் இல்லையா? பகுதி 1 ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஒன்றியமும் அதன் ஆட்சி எல்லையும் ஆர்டிக்கல் 1 to 4 வரைக்கும் அதை பற்றி என்னென்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதாவது சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.